இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 38 முடிய. கபிரியேல் தூதர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அன்னை மரியாவுக்கு அறிவிக்கின்ற அந்த நிகழ்வுதான் இன்றைய வாசகம். இந்த நிகழ்வில் நாம் என்ன பார்க்கிறோம்? கடவுளிடமிருந்து உலகுக்கு உதவி கிடைக்கிறது. என்ன உதவி? மீட்பு கிடைக்கிறது. மலையிலிருந்து உதவி பள்ளத்தாக்கிலே இருக்கிற அந்த உலகிற்கு வந்து சேருகிறது. அதற்கு அன்னை மரியாவைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். இந்த உதவி இந்த உலகுக்கு வந்து சேர்வதற்கு என்ன காரணமாக இருந்தது? அன்னை மரியாவினுடைய தாழ்ச்சியோடு, சரணடைகின்ற மனநிலையோடு, இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அன்பானவர்களே, எந்த ஒரு மனிதன் கடவுளிடம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ, சமுதாயத்திலும் கூட மற்றவர்களை மதித்து மனிதனுக்குரிய மாண்பை செலுத்துகிறானோ, கடவுளுடைய திருவுளத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அங்கே மீட்பு உண்டு. தாழ்ந்த இடத்தை நோக்கி தண்ணீர் வந்து சேரும், அங்கே தங்கும். மலையிலிருந்து எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன், ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று 121 திருப்பாடல் முதல் வரியிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரிடமிருந்து வருகின்ற மிகப்பெரிய உதவி என்ன? பாவிகளுக்கு மீட்பு. அந்த உதவி எங்கே வந்து தங்கியது? அன்னை மரியாவினுடைய திருவயிற்றிலே. இந்த உலகம் முழுவதற்கும் அது பரவியது. அன்பானவர்களே, மரியா நம்முடைய வாழ்விலே மிக மிக அற்புதமான ஒரு புனிதை. அந்த தாயின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? உலகிலே கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதற்கு பணிந்து உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது உனக்குள் மீட்பர், உன்னுடைய உள்ளத்திலே மீட்பர் கருவில் உருவாகுவார். அன்னை மரியாவை போல கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுளுடைய உதவி உனக்கு தவறாமல் கிடைக்கும், உன்னிலே வந்து தங்கும். அன்னை மரியாவில் மீட்பர் வந்து தங்கி இந்த உலகம் முழுவதற்கும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது போல நம்மிடம் ஆண்டவருடைய உதவி வந்து தங்கும். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அந்த உதவி எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களில் உம்முடைய வார்த்தையானவர், உம்முடைய திருமகன் கிறிஸ்து எங்களில் மீட்பராக தங்கி இருக்க வேண்டும் என்றால், எங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மீட்பின் அலைகள் எங்களிடமிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே, அதற்கு எங்களிடம் மிகுந்த தாழ்ச்சி, அன்னை மரியாவை போல குடிகொள்ள வேண்டும். உம் திருமுன்பாக உம்முடைய திருவுளத்திற்கு நாங்கள் சரணடைய வேண்டும். இந்த வரம் கேட்டு உம்மிடம் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.